வணக்கம், நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். இட்டாலியில் 93 வயது முதியவருக்கு நோய் தொற்று ஏற்பட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே அவரால் இயற்கையாக சுவாசிக்க முடியலைங்க, சிரமப்பட்டிருக்காரு. அதனால் வென்டிலேட்டர் மூலமாக, செயற்கை சுவாச கருவி மூலமாக அவரை சுவாசிக்க வச்சுருக்காங்க. சில வாரங்கள் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் பரிபூர்ணமாக குணமாயிட்டார். அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முந்தின நாள் அவருக்கு ஹாஸ்பிட்டல் பில் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த பில்லை பார்த்தவுடன் அவர் கண்கள்லேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அழ ஆரம்பிச்சிருக்காரு. அங்கே இருந்த டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாரும் கேட்டிருக்காங்க, உங்களால் பில் பே பண்ண முடியல, நாங்கள் எதுவும் உதவி செய்யணுமா, எதற்காக அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்ன பதில் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய கண்கள்லையும் கண்ணீர் வர வச்சிருச்சுங்க. ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் பில்லை பார்த்துட்டு அந்த பெரியவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு நாளும் நான் வென்டிலேட்டர் மூலமாக செயற்கையாக சுவாசிக்கிறதுக்கு $5000 பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் 93 வருஷம் நான் இறைவனுடைய காற்றை தான் நான் சுவாசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதற்கு இறைவனுக்கு ஒரு நாள் கூட நான் நன்றி சொன்னது கிடையாது. இதற்கு ஈடு கட்டுறதுக்கு நான் இறைவனுக்கு திருப்பி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நான் நினைக்கும் போது என்ன அறியாமல் என் கண்களில் கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நம்ம வாழ்க்கையில் இப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நம்ம இருக்கலாங்க. ஆனால் இந்த தருணத்துலையும் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு நம்ம நன்றி உணர்வை வெளிப்படுத்த முடியுங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த வீடியோ உங்களால் பார்க்க முடியுதுங்க. உங்களுக்கு நல்ல கண் பார்வை இருக்குது. அதே மாதிரி நான் பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளையும் உங்களால் கேட்க முடியுதுங்க. நல்ல காது கேட்கும் திறன் இருக்குது. உலகத்தில் எத்தனையோ மக்களுக்கு கண் பார்வை கிடையாது, காது கேட்கும் திறன் கிடையாதுங்க. என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த விஷயங்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு? உள்ளத்தினுடைய ஆழத்திலேருந்து இப்போ பிரபஞ்சத்துக்கு, இயற்கைக்கு, இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். பசியோடு இருந்த ஒரு ஏழை குழந்தைக்கு மதர் தெரசா அவர்கள் ஒரு பிரெட் பீஸை கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை அந்த பிரெட் பீஸை ரொம்ப மெதுவாக சாப்பிட்ருக்கு. மதர் தெரசா கேட்டிருக்காங்க, ஏமா அந்த பிரெட் பீஸ் இவ்வளோ மெதுவாக சாப்பிட்றேன்னு. அதுக்கு அந்த குழந்தை சொல்லியிருக்கு, நான் சீக்கிரம் சாப்பிட்டேன்னா இந்த பிரெட்டு சீக்கிரம் தீர்ந்துடும், எனக்கு மறுபடியும் பசி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமாங்க, இந்த பூமியில் பசியோடையும் பட்னியோடையும் இன்னமும் எவ்வளோ மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு கிடைச்ச 3 வேளை உணவுக்கு நம்ம ஆத்மார்த்தமாக நன்றி சொல்லணுங்க. இன்னும் நம்ம பூமியில் 100 கோடி மக்களுக்கு மேலே குடிக்கிறதுக்கும் பயன்பாட்டிற்கும் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு தரையும் தண்ணீர் குடிக்கும் போதும், தண்ணீரை பயன்படுத்தும் போதும் உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து தண்ணீருக்கு நன்றி சொல்லணுங்க. தண்ணீருக்கு உணர்வு நிலை இருக்குங்க. சூரியன் ஒவ்வொரு நாளும் அதிகாலை எந்த ஒரு ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் அமைதியாக வந்துட்டு அதனுடைய கடமையை செய்துங்க. நமக்கு தேவையான வெப்பம், வெளிச்சத்தை அது கொடுக்குதுங்க. யோசிச்சு பாருங்களேன், சூரியன் சில நாட்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிருச்சுன்னா நம்ம மனித வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு. இந்த பூமியில் விளையிற வெவ்வேறு விதமான தானியங்கள், பல வகைகள், காய்கறிகள் இதெல்லாமே இறைவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதுங்க. இதெல்லாம் நினச்சி நம்ம என்னைக்காவது இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? நிறைய நபர்கள் உறவுகளோடு இருக்கும்போது மனஸ்தாபத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதே உறவை அவங்க எழுந்ததுக்கப்புறம் ஐயோ அவங்க நம்ம வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அதற்கு பதிலாக அந்த உறவோடு வாழும்போதே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துனீங்கன்னா அந்த உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்பே இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச எல்லா உறவுகளை நினச்சும் நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணுங்க. அர்ஜென்டினாவில் வாழ்ந்த சிஸ்டர் சிசிலியா, அவங்களுக்கு 43 வயது இருக்கும்போது அவங்களுக்கு லங் கேன்சர் வந்துருச்சுங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. உடல் ரீதியாக பல போராட்டங்களும் கஷ்டங்களும் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி தருணத்தில் கூட கொஞ்சம் கூட அவங்களுடைய கஷ்டத்தை அவங்க யார்கிட்டையும் வெளிப்படுத்தலையாங்க. நன்றி உணர்வோடு இருந்திருக்காங்க. தனக்கு கிடைத்த எல்லா விஷயத்திற்கும் இறைவனுக்கு நன்றின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. அவங்க இறக்கும் தருவாயில் அவங்க சொன்ன ரொம்ப ஒரு முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, சக மனிதர்களை நேசிங்க, அன்பை மையப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வாழுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க முகத்தில் புன்னகை இருந்ததுங்க. இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையே அவங்க இறைவனுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்திருக்காங்க. இதுதான் ப்ரேயர்ஃபுல்னஸ் லைஃப்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய வாழ்க்கையே பிரார்த்தனையாக இருந்ததுங்க. இறைவனுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து நன்றி உணர்வோடு அவங்க வாழ்ந்திருக்காங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய அசாதாரண சூழ்நிலைக்கு காரணம் கூட நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச நிறைய விஷயங்களை நம்ம அலட்சியமாக எடுத்துக்கிட்டோங்க. நன்றி உணர்வை அதிகமாக வெளிப்படுத்தாமல் மனிதன் வாழ்ந்தனால தான் இன்றைக்கி பல போராட்டங்கள் அவன் சந்திக்கிறாங்க. இப்போ நீங்கள் எதிர்கொள்கிற இந்த அசாதாரண சூழ்நிலையிலிருந்து உங்களை பாதுகாத்து கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு மந்திரத்தை நான் சொல்லித்தரேங்க. நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ள இறைவா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி உணர்வை அதிகப்படியாக வெளிப்படுத்துங்க. நன்றி உணர்வுக்கு ரொம்ப அதிகமான சக்தி இருக்குங்க. அது சப்பாட்டாமிக் லெவலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனே அது மாற்றி அமைக்குங்க. உதாரணத்துக்கு நீங்கள் காலையில் காஃபி குடிக்கும்போது, குளிக்கும்போது, சாப்பிடும்போது, வாகனத்தில் பயணம் பண்ணும்போது, வேலை தொழிலில் ஈடுபடும் போது, இந்த மாதிரி எல்லா தருணங்களையும் உங்களுக்குள்ள இந்த வார்த்தைகளை சொல்லிகிட்டே இருங்க. இறைவா நன்றி, இறைவா நன்றின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அது ஒரு பாசிட்டிவான அதிர்வலைகளை வெளிப்படுத்துங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக இருந்து உங்களை எல்லா சிச்சுவேஷன்ல இருந்தும் பாதுகாக்குங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் எந்த விஷயம் செய்தாலும் உங்களுக்குள்ள இறைவா நன்றின்னு நீங்கள் சொல்லும்போது அந்த நேரத்தில் நீங்கள் மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருப்பீங்க. நீங்கள் எல்லா தருணத்திலையும் விழிப்புணர்வோடு இருக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையோடு நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க.
சில நேரம் நீங்கள் அச்சப்படுற மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த நேரத்தில் மனம் தளராமல் இறைவா நன்றி அப்படிங்கிற வார்த்தைகளை மறுபடியும் நீங்கள் ஒரு மந்திரா மாதிரி சொல்ல ஆரம்பிங்க. நீங்கள் அப்படி சொல்லும்போது ஒரு புது நம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்குள்ளே பிறக்குங்க. இறைவன் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி இல்லை இயற்கைக்கு நன்றின்னு சொல்லலாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கிட்டையும் நான் தாழ்மையாக ஒரு விஷயம் கேட்டுக்கிறேங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயத்தையும் செய்யும்போது நமக்குள்ள இந்த வார்த்தைகளை, அதாவது இறைவா நன்றின்னு சொல்லிட்டு நன்றி உணர்வை அதிகமாக வெளிப்படுத்துவோங்க. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இதை செய்யும்போது நிச்சயமாக நம்ம பூமியில் ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.